Hello friends, this is Sendil. Welcome to English Pesa Asaya. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 25 அசத்தலான இங்கிலீஷ் சென்டென்சஸ் தாங்க பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான சென்டென்சஸ் பட் இம்பார்ட்டன்ட்டான சென்டென்சஸ். நான் ஒவ்வொரு சென்டென்ஸா தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பிராக்டீஸ் பண்ணிட்டே வாங்க. ஏனா இங்கிலீஷ் அப்படிங்கிறது பிராக்டீஸ் பண்ணா மட்டும் தான் நம்மளால ஈஸியா பேச முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஒரு சூப்பரான சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவு சீக்கிரமாக இதை செய்யுங்க. முடிஞ்ச அளவு சீக்கிரமாக இதை செய்யுங்க. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டூ இட் ஆஸ் சூன் as பாசிபிள். டூ இட் அப்படின்னா இதை செய்யுங்க. ஆஸ் சூன் as பாசிபிள் அப்படின்னா முடிந்த அளவு சீக்கிரமாக அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் இப்போ உடனே கிளம்புறேன். நான் இப்போ உடனே கிளம்புறேன். ஏதோ ஒரு அவசரம், நீங்கள் சொல்கிறீங்க நான் இப்போ உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ எம் லீவிங் ஜஸ்ட் நவ். ஐ எம் லீவிங் அப்படின்னா நான் கிளம்புறேன். ஜஸ்ட் நவ் அப்படின்னா இப்போ உடனே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், போர் அடிக்குது. எனக்கு போர் அடிக்குது. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இதெல்லாம் பாருங்கள், அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ் தான் இல்லையா தமிழில். இதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில்? ஐ எம் போர்டு. ஐ எம் போர்டு. இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட்ஸ் டெரிபிளி போரிங். இட்ஸ் டெரிபிளி போரிங். எனக்கு பயங்கரமாக போர் அடிக்குது. ஓகே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இப்போ பசிக்கவே இல்லை. எனக்கு இப்போது பசிக்கலை. வீட்டில் சாப்பிட கூப்பிட்றாங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு இப்போ பசிக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ எம் நாட் ஹங்க்ரி நவ். ஐ எம் நாட் ஹங்க்ரி அப்படின்னா எனக்கு பசிக்கலை. நவ் அப்படின்னா இப்பொழுது. ஐ எம் நாட் ஹங்க்ரி நவ். எனக்கு இப்போ பசிக்கலை. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு விருப்பமே இல்லை. எனக்கு விருப்பமே இல்லை. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா விருப்பம் இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் அதை நம்புகிறேன். நான் அதை நம்புகிறேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இதுவும் நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி சொல்லுவீங்க? ஐ ஹோப் ஸோ. ஐ ஹோப் ஸோ. நான் அதை நம்புகிறேன், இல்லை நானும் அப்படி தான் நினைக்கிறேன், அந்த மாதிரி அர்த்தம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, பட் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. நம்ம என்ன சொல்லுவோம்? அப்படிலாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஐ டோன்ட் திங்க் ஸோ. அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, எனக்கு தெரியும் அப்படிலாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் ஐ டோன்ட் திங்க் ஸோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை. எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ டோன்ட் ஹாவ் எனி ஹோப். ஐ டோன்ட் ஹாவ் அப்படின்னா எனக்கு ஒன்றும் இல்லை. எனி ஹோப், எந்த நம்பிக்கையும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஐ டோன்ட் ஹாவ் எனி ஹோப், எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது, இல்லை எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு பழைய பாட்டு கேட்குறது ரொம்ப பிடிக்கும். ஓகே, 90s கிட்ஸ், 90ல் பிறந்த எல்லாருக்கும் வந்து அந்த 90 சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? என்ன சொல்லுவோம்? எனக்கு பழைய பாட்டு கேட்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இல்லை வீட்டில் மூத்தவங்க, பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? எப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷில்? எப்படி சொல்லலாம் அதை? ஐ லவ் டு லிசன் டு ஓல்ட் சாங்ஸ். ஐ லவ் டு லிசன் டு ஓல்ட் சாங்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஐ லைக் இட் வெரி மச். ஐ லைக் இட் அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கு. வெரி மச் அப்படின்னா ரொம்ப அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஐ லைக் இட் வெரி மச். இங்கிலீஷ் பேசும்போது அந்த எக்ஸ்பிரஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அது வேணும்னு விரும்புகிறேன். ஒரு பொருளை பார்க்குறீங்க, ஓகே, எனக்கு அது வேணும்னு நினைக்கிறீங்க. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது கடையில் விளாட் ஜாமானை பார்த்தா நம்ம என்ன நினைப்போம்? அது வேணும்னு நம்ம நினைப்போம் இல்லையா? இல்லை புதுசாக ஒருத்தர் பைக் வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா அதே மாதிரி நமக்கும் பைக் வேணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அதுதான் எனக்கு அது வேணும்னு விரும்புகிறேன். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வுட் லைக் டு ஹாவ் இட். ஐ வுட் லைக் டு ஹாவ் இட். எனக்கு அது வேணும்னு நான் விரும்புகிறேன். நெக்ஸ்ட் ஒன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வர்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வர்றேன். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐல் பி பேக் சூன். ஐல் பி பேக் சூன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வர்றேன். ஐல் அப்படின்னா ஐ வில், அதோட கண்ட்ராக்ஷன். ஓகே, ஐ வில், அதை தான் நம்ம ஐல் அப்படின்னு வாசிப்போம். ஐல் பி பேக் சூன். நெக்ஸ்ட் ஒன்,
இது ரொம்ப நல்லா இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? It's lovely. It's lovely. Next one. நேரமாகுது சீக்கிரம். நேரமாகுது சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? It's getting late. Please be quick. It's getting late அப்படின்னா தாமதமாகுது. Please be quick. Fast fast சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ரைட்? நெக்ஸ்ட் ஒன். இதை ஈஸியா செய்யலாம். இது ஈஸியா செய்யலாம். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? It's easy to do. It's easy to do. இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் ஒன். அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? ஈஸியா சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? It's different. It's different. அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன். ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா இட்ஸ் ஒன் அண்ட் த சேம். இட்ஸ் ஒன் அப்படின்னா ஒன்று தான் அண்ட் த சேம். ஓகே, அதை ஒரு சேர்த்து கோர்வையாக சொல்லும் போது தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இட்ஸ் ஒன் அண்ட் த சேம். ரெண்டுமே ஒன்று தான். நெக்ஸ்ட் ஒன். இது ஒர்த்து தான். இது ஒர்த்து தான். புதுசாக ஒரு ஃபோன் வாங்கியிருக்காங்க, அவ்வளோ நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது அதில். ஓகே, இது ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் ஒர்த் இட். இட்ஸ் ஒர்த் இட். நீ காசு கொடுத்து வாங்கியிருக்கீல்ல, அந்த காசுக்கு இது ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. நெக்ஸ்ட் ஒன். இது ஒர்த்தே இல்லை. இது ஒர்த்தே இல்லை. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் நாட் ஒர்த் இட். இட்ஸ் நாட் ஒர்த் இட். இது ஒர்த்தே இல்லை. நாட் சேர்த்தா நெகட்டிவ் சென்டென்ஸாக மாறிடுது. நெக்ஸ்ட் ஒன். இது உன்னோட டர்ன். இது உன்னோட டர்ன். ஓகே, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? இட்ஸ் யோர் டர்ன். இட்ஸ் யோர் டர்ன். இது உன்னோட டர்ன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஈஸி தான். ட்ரை பண்ணுங்க. எப்படி சொல்லுவீங்க? இட்ஸ் அமேசிங். இட்ஸ் அமேசிங். அமேசிங் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ரொம்ப 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 நல்லா இருக்கு. அமேசிங் அதை வாசிக்கிறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது ஒரு நல்ல ஐடியா. இது ஒரு நல்ல ஐடியா. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? இட்ஸ் அ குட் ஐடியா. இட்ஸ் அ குட் ஐடியா. இது ஒரு நல்ல ஐடியா. நெக்ஸ்ட் ஒன். இது சரிதான். இது சரிதான் அல்லது இது உண்மைதான் அப்படிங்கிறது கூட சம்டைம்ஸ் நம்ம இப்படி சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் ட்ரூ. இட்ஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன். இன்னொரு தடவை முயற்சி செஞ்சு பாரு. இன்னொரு தடவை முயற்சி செஞ்சு பாரு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஜஸ்ட் ட்ரை இட் ஒன் மோர் டைம். ஜஸ்ட் ட்ரை இட் அப்படின்னா அது இன்னொரு தடவை ட்ரை பண்ணு. ஒன் மோர் டைம் அப்படின்னா இன்னொரு தடவை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஜஸ்ட் ட்ரை இட் அப்படின்னா முயற்சி செஞ்சு பாரு. ஒன் மோர் டைம் இன்னொரு தடவை அப்படின்னு அர்த்தம். கடைசியாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ். அவ்வளோ ஒன்றும் மோசமாக இல்லை. ஒருத்தன் சொல்கிறான் இது ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நம்ம என்ன சொல்லுவோம்? அவ்வளோ ஒன்றும் இது மோசமாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் நாட் தேட் பேட். இட்ஸ் நாட் தேட் பேட். அவ்வளோ ஒன்றும் இது மோசமாக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தது இந்த 25 சென்டென்சஸ்? ஈஸியாக இருந்ததா? சூப்பராக இருந்துச்சுல? ஓகே, நீங்கள் தான் இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஈஸியான ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? எப்படி சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த 25 சென்டென்சஸ் யூஸ் பண்ணி நல்லா பேசி பழகுங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பும் போதும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது, வீட்டில் உள்ளவங்களோட பேசும்போது இங்கிலீஷில் இந்த சென்டென்சஸ்லாம் யூஸ் பண்ணி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான 25 சென்டென்சஸோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.